ஒரு சில குழந்தைகள் காலையில சரியா சாப்பிட்டுட்டு போகாததுனால, சாயங்காலம் வரும்போது ரொம்ப டயர்டா எரிஞ்சு விழுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி உருண்டைகள் நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, டெய்லி 2 சாப்பிட்டா போதும். சாப்பிட பிடிக்கலன்னா, பால்ல 2 உருண்டைகள் போட்டு அப்படியே மில்க் ஷேக் மாரி அடிச்சு குடுத்துட்டீங்க, மிக்ஸியில போட்டு அடிச்சு குடுத்துட்டீங்கன்னா, அதுவும் குடிக்கிறதுக்கு நல்லாருக்கும். தெம்பாவும் இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். விதை இல்லாம எடுத்து சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேங்க. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு விதைகள் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை, தர்பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை எடுத்திருக்கேங்க. எல்லாமே 100 கிராம் பாக்கெட்டு. அது போக ஃப்ளாக்ஸ் சீட் ஆழி விதையும் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். மொத்தம் 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து விதைகள் எடுத்திருக்கேன். இத பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை வாணலியில ஒவ்வொன்னா தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். சிம்ல வச்சுட்டு அப்படியே வறுத்து விட்டீங்க அப்படின்னா, நல்லா வாசம் வர பொரிய வரும். இத அப்படியே நம்ம பிளேட்ல எடுத்து கொட்டிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு விதைகளா நம்ம வறுத்துக்கணும். இது விதைகள் எடுக்கிறது வந்து நம்ம விருப்பம் தாங்க. ஏதோ ஒரு 5 விதமான விதைகள் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பேரிச்சம்பழம் அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு விதைகள் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க கம்மியா செய்ற மாரி இருந்ததுன்னா, எல்லா விதைகளும் ஒண்ணாவே போட்டு சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் தனித்தனியா போட்டு தான் வறுக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் வறுபட்டுரும் இல்லையா? அதனால. இதே மாதிரி பொருட்களோட நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து லட்டு பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை லட்டு பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். முடி கொட்டாது, முடி கொட்டுறது நிற்கும் அப்படிங்கிறதுனாலே அவங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் வேற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளாக்ஸ் சீடு கடைசியாக வறுத்தாச்சு. இப்போ 5 சீடுமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளுங்க. இது எல்லாமே நம்ம விருப்பம் தான். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் எடுத்துக்கலாம். எள்ளு வந்து டக்குன்னு வறுபட்டுருங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அந்த விதைகளெல்லாம் கொட்டி வச்சிருக்கோம் பாருங்க, அது கூடவே அதையும் சேர்த்துக்கலாம், எள்ளையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிராம் இருக்கும். அது கூடவே ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா சிம்ல வறுத்துக்கலாம். நீங்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. அளவா, அதாவது சீட்ஸ் நம்ம 1/2 கிலோ எடுத்திருக்கோம் அப்படின்னா, பாதாம் ஒரு 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். எள்ளு வந்து ரொம்ப கம்மியாக தான், 50 கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த இனிப்புக்கு அளவா இருக்கும். நிறைய நம்ம சேர்த்துட்டோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கும் சிரமமாயிரும், இனிப்பும் பத்தாம போயிடும். இப்போ விதைகள் எல்லாம் வறுத்து வச்சது நல்லா ஆறணும். பாதாம் வறுத்ததும் எல்லாமே நல்லா ஆறணுங்க. நம்ம இன்னும் பேரிச்சம்பழத்தை அப்படியே தான் வச்சிருக்கோம், எதுவும் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வறுத்து வச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அப்படியே பவுடர் மாதிரி பொடிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைக்குறானே பொடிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. ஈரக்கை இல்லாமையும் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாமே பொடிச்சு எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக, அதாவது 2 3 தான் வெட்டி வச்சுருக்கேன், அந்த பேரிச்சம்பழத்தை உள்ளே சேர்த்துக்கிறோம். உள்ளே சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நல்லா குழஞ்சி வருங்க. நான் வந்து முதல்ல வந்து பேரிச்சம்பழத்தை மிக்சியில் போட்டு அடிப்பேன். அது மிக்சியில் போட்டு அடிக்கடிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த ஜாரோட பிளேடு வந்து ரொம்ப அந்த புஷ் போயிடுது, இல்லைன்னா பிளேடு சம்டைம்ஸ் வந்து உடஞ்சிருது. அதனால் இப்போ நான் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட நல்லா வந்து உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். குட்டி குட்டியாக வெட்டிட்டிங்கன்னா இன்னுமே சீக்கிரம் வந்துடுங்க. இப்போ நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த விதை பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா, நான் இன்னும் கொஞ்சம் அந்த தட்டில் வச்சுருக்கேங்க இந்த பொடி. இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த எனக்கு கடாய் பத்தலை, அதனால் அந்த கடாயில் இருக்கிற பொருள் எல்லாம் அந்த பிளேட்டில் கொட்டிட்டேன். நம்ம எல்லாமே ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கோம். அதனால் திரும்ப அடுப்பில் வச்சு கிளறி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் ஆறட்டும். பேரிச்சம்பழம் கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள். அதை ஆறினதுக்கப்புறமா அப்படியே கை போட்டு நல்லா உதுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பேரிச்சம்பழம், அந்த விதை பவுடர் எல்லாமே வந்து நல்லா கலந்துருங்க. நான் நட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பாதாமும் கொஞ்சமாக எள்ளு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே, பிஸ்தா, வால்நட் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாமே சேர்த்து ஒரு 150-200 கிராம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா விதைகளே 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது நல்லா ஹெவியாகவும் இருக்குங்க சாப்பிடும்போது. அவ்வளோதான். நல்லா உதுத்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஈரமில்லாத கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 நாளைக்கு கெட்டு போகாது. 3 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்க வரை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட நிறை குறைகளை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.